ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு கையளவு முந்திரி போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஒன்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம். இப்போது அதே பேனில் அகைன் கொஞ்சமாக பட்டர் விட்டு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா ஆப்ஷனல் தான், போட்டால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி வச்ச பட்டரையும் போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒன்ஸ் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே போட்டு ஆறுனதும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.